மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. தமிழகத்தில் பாஜகவின் அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு நான் தடையாக இருப்பதால் என்ஐஏ சோதனை நடைபெறுவதாக சீமான் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். முழு விவரங்களை செய்தியாளர் சதீஷ் மணியிடம் கேட்கலாம். சதீஷ் மணி, இந்த குற்றச்சாட்டின் முழு விவரங்கள் என்ன? சதீஷ் மணி, தேசிய புலனாய்வு அமைப்பினர் இன்று காலை தமிழகத்துல 6 மாவட்டங்கள்ல 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுக்கு சொந்தமான இடங்கள்ல சோதனை நடத்தியிருக்கிறார்கள். இது தொடர்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர் சந்திப்புல வந்திருக்கும் போது இந்த என்னுடைய கட்சி விவகாரம் என்றால் என்னிடம் தான் முதலில் விசாரணை நடத்தியிருக்க வேண்டும், எதுவாக இருந்தாலும் தான் என்னிடம் தான் கேட்டிருக்க வேண்டும் எனவும் அந்த செய்தியாளர் சந்திப்பை தெரிவிச்சிருக்கிறார். மேலும் 5ஆம் தேதி ஆஜராகுமாறு சம்மன் தன்னுடைய நிர்வாகிகளுக்கு அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த சம்மனில் தாமே நேரில் சென்று என்ஐஏ விசாரணைக்கு ஆஜராக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தேர்தல் நெருங்கும் காலம் என்பதால் இது போன்ற சமயத்தில் என்னையும் தனது கட்சியையும் முடக்க பாஜக திட்டிருக்கிறது, தேர்தல் நேரத்தில் தன்னை கைது செய்து உள்ளே வைக்க திட்டமிட்டிருப்பதாகவும் அந்த செய்தியாளர் சந்திப்புல அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இப்ப தமிழகத்துல பாஜகவோட அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு நாம் தமிழர் கட்சி தடையாக இருப்பதால் தான் இந்த என்ஐஏ சோதனை அப்படிங்கறத அந்த செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்கிறாங்க. நியாயமா என்னிடம் தான் சோதனை செய்திருக்க வேண்டும், ஆனால் அதை விடுத்து நிர்வாகிகளிடம் சோதனை செய்திருக்கிறார்கள். அதே போல நிர்வாகிகள் வீட்டில் இருந்த பிரபாகரன் குறித்து எழுதப்பட்ட புத்தகங்களையும் எடுத்து சென்றிருப்பதாகவும் அவர் அந்த சந்திப்பில் தெரிவிச்சிருக்கிறாரு. விடுதலை புலிகள் அமைப்பு எங்க இருக்கிறது, அவர்களுக்கு நாங்கள் எப்படி பணம் வசூலிக்க முடியும் என்பதும் குறித்தும் இந்த சோதனை குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். மேலும் 5ஆம் தேதி இந்த விசாரணை தொடர்பாக தனது நிர்வாகிகளுக்கு கொடுக்கப்பட்ட சம்மனுக்கு தாமே நேரில் ஆஜராகுவதாகவும் அந்த செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே கோவை, சிவகங்கை, திருச்சி, தென்காசி உள்ளிட்ட 6 மாவட்டங்கள்ல 10 இடங்கள்ல இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. சில இடங்கள்ல சிம் கார்டு, லேப்டாப் உள்ளிட்ட ஆவணங்களை கைப்பற்றிருக்கிறாங்க. ஏற்கனவே விடுதலை புலிகளோட அமைப்போட முக்கியமான பிரமுகர்களோட தொடர்பில் இருப்பதாகவும் அதன் அடிப்படையில் தான் இந்த சோதனை நடத்தப்பட்டதாகவும் என்ஐஏ தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் சீமான் அதற்கு மிகுந்த ஒரு காரசாரமான ஒரு பதிலை கொடுத்திருக்காங்க. இது தொடர்பாக நேரில் தாமே ஆஜராக முடிவு செய்திருப்பதாகவும் சீமான் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சதீஷ் மணி. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.